வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 11th செகண்ட் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம், கைனமேட்டிக்ஸ். இது லெக்சர் நம்பர் 11. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்லாம் முடிஞ்சுது. ஓகேவா? இந்த சாப்டரில் மட்டும் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் நமக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. நமக்கு ஃபிசிக்ஸில் உள்ள எல்லா சாப்டர்லையும் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் வந்து யூஸ் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அது பேசிக் மேத்தமெட்டிக்ஸை நல்லா பார்த்து மைண்டில் சரிங்களா ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் அந்த கான்செப்டை பக்காவாக வச்சுக்கோங்க. நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா சாப்டர்லையும். ஓகேங்களா? சரி, இப்போ பார்க்கலாமா? இன்னைக்கு லெக்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் லெக்சர்லேயே உங்களுக்கு சொன்னேன். ஸோ கைனமேட்டிக்ஸில் 2 பார்ட் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? யாராவது பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, ஃபர்ஸ்ட் லெக்சர் பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்ன, அதுக்கப்புறம் அடுத்த லெக்சரில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் நமக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? சரி. என்ன சொன்னேன்? கைனமேட்டிக்ஸில் 2 பார்ட் இருக்குன்னு சொன்னேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனு, இன்னொரு பார்ட் பார்த்தீங்கன்னா மோஷன் இன் பிளேன் அப்படின்னு. மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனா ஒன்றும் இல்லை, ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். அது எக்ஸில் மூவ் ஆகலாம், இல்லை ஒய்ல மூவ் ஆகலாம், இல்லை ஜெட்ல மூவ் ஆகலாம். சரிங்களா? ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். இதை தான் என்னன்னு சொல்லலாம், மோஷன் இன், நோட் பண்ணுங்க, மோஷன் இன் ஒன் டைமென்ஷன். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெக்டிலீனியர் மோஷன். என்ன மோஷன்ப்பா? இஃப் ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன் எதை சொல்லலாம்? அதை ரெக்டிலீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். என்ன மோஷன் சொல்லலாம்? ரெக்டிலீனியர் மோஷன். ஓகேங்களா? ரெக்டிலீனியர் மோஷன். ஸோ இதை தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் படிக்க போகிறோம். சரிங்களா? இதை தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் படிக்க போகிறோம். செகண்ட் பார்ட்டில் பிளேன் பற்றி படிக்கலாம். சரிங்களா? ஓகே, கிளியரா? சரி, பார்க்கலாமா? இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் ஸ்பீடு. ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ் ஸ்பீடு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்லேயே இதை பற்றி சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இருந்தாலும் இதில் நம்ம டீப்பாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸும் பார்க்கலாம் அடுத்த லெக்சரில். ஓகேவா? பார்க்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் மோஷன்னா என்னப்பா சொல்லுங்க பார்க்கலாம். மோஷன் அப்படின்னா என்ன சொன்னேன்? மோஷன் அப்படின்னா சார் சேஞ்ச் இன் பொசிஷன். மோஷன்னா நமக்கு சேஞ்ச் இன் பொசிஷன் சார். யாரோட சேஞ்ச் இன் பொசிஷன்? சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைமை பொறுத்து ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது மோஷன். டைமை பொறுத்து ஆப்ஜெக்ட் பொசிஷன் சேஞ்ச் ஆகாமலே இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ரெஸ்ட். நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த மோஷன் இருக்குல்லப்பா, இந்த மோஷனோட பெராமீட்டர்ஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? அதாவது டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்சலரேஷன். இதெல்லாம் லோயர் கிளாஸோட படிச்சிருப்பீங்களா சார்? வெலாசிட்டி அப்படின்னா என்ன படிச்சிருக்கீங்க சார்? வெலாசிட்டி அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், ஸ்பீட் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம், அக்சலரேஷனா வெலாசிட்டி பை டைம், இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. இப்போ நான் கொஞ்சம் தெளிவாக படிக்க போகிறோம். சரிங்களா? ஹையர் கிளாஸில் தெளிவாக படிக்க போகிறோம். என்ன சார் அப்படின்னா, வெலாசிட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா என்ன, ஸ்பீடில் ஆவரேஜ் ஸ்பீடுனா என்ன, இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுனா என்ன, இதை நம்ம தெளிவாக படிக்க போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. லெக்சர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு கிராஃப் சொல்கிறேன் பாருங்கள். கிராஃப் பாருங்கள். என்ன சார் கிராஃப் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் வரைகிறேன். என்ன கிராஃப் வரைகிறேன்? டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் வரைகிறேன். ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மீட்டரில் வச்சுக்கிறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? செகண்ட்ஸ். எதுனா எப்போ நம்ம வரையோம்ல டி ஸ்கொயர்டு கிராஃப். ஓகே, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு கிராஃப் வரையோம்ல. ஓகேவா? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு பேரபோலா ஞாபகம் இருக்கா? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு என்னென்ன ஃபங்க்ஷன்னா டி ஸ்கொயர்டு அப்படின்னு. சரிங்களா? இப்போ சொல்லுங்க, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிராஃபை ஸ்டடி பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேவா? சரி. ஒரே நிமிஷம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இந்த பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் தானே நமக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தானே மோஷன். இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம்னா, நம்ம இந்த கைனமேட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து வி டேக் இட் அஸ் பாயிண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஜெக்ட் பாயிண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு. இந்த பாயிண்ட் ஆப்ஜெக்ட்னா ஆப்ஜெக்ட் பாயிண்டா இருக்கிறதுனால அது பாயிண்ட் ஆப்ஜெக்ட் கிடையாது. சரிங்க? நிறைய பேருக்கு மீனிங் புரிய மாட்டேது. சரிங்களா? அது பாயிண்டா இருக்கிறதுனால பாயிண்ட் ஆப்ஜெக்ட் கிடையாது. அதாவது அந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கும்ல, ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கும். சரியா? இப்போ நமக்கு இந்த லெசன் என்ன, மோஷன் என்ன, உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆக போகுது, மூவ் ஆக போகுது. சரிங்களா? மூவ் ஆகும்போது என்ன இருக்கும், அது மூவ் ஆகும்போது நம்ம டிஸ்டன்ஸ்லாம் கால்குலேட் பண்ணலாம்ல. அப்போது அந்த மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அது மூவ் ஆகும்போது அதுக்கு டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம்ல, அந்த டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணுறோம். அந்த டிஸ்டன்ஸை எதோட கம்பேர் பண்ணுறோம்னா ஆப்ஜெக்டோட சைஸோட கம்பேர் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்டோட சைஸோட கம்பேர் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சார் எக்ஸாம்பிள் இப்போ கார் எடுத்துக்கங்களேன். சரிங்களா? ஒரு கார் எடுத்துக்கங்க. அந்த காருக்குன்னு ஒரு சைஸ் இருக்கும்.
சரிங்களா? அது வந்து ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிடுச்சுன்னு வச்சுங்க. எவ்வளோ கிலோமீட்டர்? 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போயிடுச்சுன்னு வச்சுங்க. 100 கிலோமீட்டர்ப்பா, கிலோனா 1000 வேற. 100 into 1000 மீட்டர் போட்டுங்க. அதை போய் நீங்க காரோட சைஸை கம்பேர் பண்ணுங்க. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கா? கார் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கா? எதை கம்பேர் பண்ணும்போது? ஆப்ஜெக்டோட சைஸை கம்பேர் பண்ணும்போது. இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் டிராவல் இருக்குல்ல, ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் டிராவல்டு ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டை நம்ம பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்றேன்னா, பாயிண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன? டிஸ்டன்ஸ் டிராவல்டு இருக்குல்ல, ஓகேவா? டிஸ்டன்ஸ் டிராவல்டு. டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு தெளிவாக சொல்லியிருக்கோம். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவல் பாத் லென்த், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். ரீகால் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் டிராவல்டு, ஓகேவா? டிஸ்டன்ஸ் டிராவல்டு வந்து எப்படி இருக்குன்னா, டிஸ்டன்ஸ் டிராவல்டு ஆஃப் ஆப்ஜெக்ட், ஓகேவா? டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை an ஆப்ஜெக்ட், ஓகேவா? டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை an ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கும்? வெரி 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 கிரேட்டராக இருக்கும். சரிங்களா? வெரி 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 கிரேட்டராக இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது, சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா, சரிங்களா, டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் தான் என்னது? பாயிண்ட் ஆப்ஜெக்ட். அப்பனா என்ன அர்த்தம்? இந்த லெசன்ஸ்ல நம்ம ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், அது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? சரிங்களா? பாயிண்ட் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுதா? ஓகே. இப்போ பார்க்கலாமா? கவனிங்க. நோட் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியாச்சா? ஓகே. இப்போ பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம். இப்போ என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, கிராஃப் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ டைம் 0ன்னு வச்சுங்களேன், சப்ஸ்டிட் பண்ணுங்க. டைம் 0னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 0. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டைம் வந்து 2 செகண்ட்ஸ்னு வச்சுங்க. 2 செகண்ட்ஸ்ல அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கும்? 2 ஸ்கொயர்டு 4 மீட்டர் இருக்கும். ஓகேவா? அடுத்து 6 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். 6 செகண்ட்ஸ்ல அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கும்? 6 செகண்ட்ஸ்ல அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 6 ஸ்கொயர்டு எவ்வளோ? 36 மீட்டர். ஓகேவா? 36. இந்த மாதிரி டைம் இன்க்ரீஸ் ஆக டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ அந்த ஃபங்க்ஷன் நமக்கு சப்ஸ்டிட் பண்ணா தெரியும். ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்னன்னா, சரிங்களா, இப்போ இந்த டைம் இன்டர்வல் இருக்குல்ல, அதாவது இது ஒரு டைம், இது ஒரு டைம், சரிங்களா? இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்போ டைம் இன்டர்வல் இந்த 2 செகண்ட்ஸ் to 6 செகண்ட்ஸ், திஸ் இஸ் தான் என்ன சொல்றோம்? டைம் இன்டர்வல்னு சொல்றோம். டைம் இன்டர்வல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா T1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா T2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதை என்ன எடுத்துக்கிறேன்? T1 டைம்ல இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் x1 எடுத்துக்கிறேன். T2 டைம்ல இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் x2 எடுத்துக்கிறேன். x1 எடுத்துக்கிறேன், இதை x2 எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ கொஸ்டின் வந்து இந்த டைம் இன்டர்வல்குள்ள வாட் இஸ் த சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட்? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த டைம் இன்டர்வல்குள்ள வாட் இஸ் த சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட்? கொஸ்டின் என்ன சொல்றேன்? சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எதை வச்சு சொல்றேன்? டைம் இன்டர்வல் வச்சு கேட்கிறேன். டைம் இன்டர்வல், அதாவது சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? சேஞ்ச்னா என்ன சொல்லியிருக்கேன்? டெல்னு சொல்லியிருக்கேன். எதுல சேஞ்சு? டிஸ்பிளேஸ்மெண்ட்ல சேஞ்சு. வித் ரெஸ்பெக்ட் எது பார்க்குறோம்? டைம் இன்டர்வல் வச்சு பார்க்குறோம். வாட் இஸ் அ ஃபார்முலா? நவ் del x by del t. del x by del t னா என்னன்னு தெரியுதா? எக்ஸ்னா என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட். என்ன ஆக்சிஸ்ல இருக்கு? ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. டைம் என்ன ஆக்சிஸ்ல இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. வாட் இஸ் அ del y by del x? ஞாபகம் இருக்கா சார்? del y by del xங்கிறது ஸ்லோப் அட் அ பாயிண்டா between 2 பாயிண்ட்ஸா? 2 பாயிண்ட்ஸ். ஸ்லோப் ஆஃப் த சீக்கண்ட் லைன் ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த டைம் இன்டர்வலுக்குள்ள தானே நம்ம கால்குலேட் பண்றோம். சரிங்களா? அப்ப இதுக்கு நம்ம டேஞ்சன்ட் லைன் வரையலாமா? சரிங்களா? இந்த மாதிரி டேஞ்சன்ட் லைன் வரையலாமா? அப்ப இந்த லைனோட ஸ்லோப் தான் உங்களுக்கு என்னது? del y by del x. del y by del equal to y2 minus y1 by x2 minus x1. அப்ப இதை எப்படி எழுதலாம்? is equal to x2 minus x1 by t2 minus t1. Now what is x2? x2 வந்து 36 minus உங்களுக்கு 4 divided by 6 minus எப்போ டைம் எவ்வளோ? 2. 6 minus 2. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 32 by 4 is equal to 1 4s are 4, 8 4s are 32. டிஸ்பிளேஸ்மெண்ட் எதில் இருக்கு? மீட்டர்ல இருக்கு. டைம் எதில் இருக்கு? செகண்ட்ஸ்ல இருக்கு. ஆன்சர் என்னப்பா? 8 மீட்டர் பர் செகண்ட். Now what is a meter per second? மீட்டர் பர் செகண்ட் யாரோட யூனிட்? நீங்க படிச்சிருப்பீங்களா ஒரு கிளாஸ்ல. மீட்டர் பர் செகண்ட் வந்து வெலாசிட்டியோட யூனிட். மீட்டர் பர் செகண்ட் எதோட யூனிட்? வெலாசிட்டியோட யூனிட். பட் இது இந்த வெலாசிட்டி வந்து டைம் இன்டர்வலுக்குள்ள பாக்குறோமா, அதனால இந்த வெலாசிட்டிக்கு பேரு ஆவரேஜ் வெலாசிட்டி. என்ன வெலாசிட்டி? ஆவரேஜ் வெலாசிட்டி. நான் சொல்லிட்டேன், நான் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் நடத்தும்போது சொல்லிட்டேன். சரிங்களா? அப்போ நல்லா கவனிங்க. இது என்ன சார் சொல்லுது ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா? ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ ஃபாஸ்டா அதோட பொசிஷன் என்ன ஆகுது இங்க பாருங்களேன். டைம் ஆக 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 பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா? திஸ் பொசிஷன் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? பொசிஷன் என்ன ஆகிட்டே இருக்கு? சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்போ இந்த டைம் இன்டர்வலுக்குள்ள இதோட பொசிஷன் சேஞ்ச் எவ்வளோனா இவ்வளோ. சப்போஸ் வேற ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், இதே டைம் இன்டர்வலுக்குள்ள அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போகுதுன்னு வச்சுங்களேன், அப்போ அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். இதே டைம் இன்டர்வலுக்குள்ள அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். இன்னொரு ஆப்ஜெக்ட் எடுத்துங்களேன், அதே டைம் இன்டர்வலுக்குள்ள அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்னும் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கலாம்.
அப்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எதை பார்க்குறோம்னா இந்த வேல்யூ இருக்குல்ல இது என்ன சொல்லும்னா நமக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பொசிஷன் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லும். ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன சொல்லுது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளோட ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இன்டர்வல். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இன்டர்வலை வச்சு சொல்கிறோம். சரிங்களா? ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு பொசிஷன் பாருங்க, பொசிஷன் சேஞ்ச் வந்து எப்படி இருக்கலாம், இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு இதே டைம் இன்டர்வல் பொசிஷன் சேஞ்சு எப்படி இருக்கலாம், இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு பொசிஷன் சேஞ்சு எப்படி இருக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த பொசிஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இன்டர்வல். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் சொல்லிட்டே இருக்க முடியாது. இதோட இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பொசிஷன் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இன்டர்வல், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பொசிஷன் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இன்டர்வல், ஒவ்வொரு வாட்டியும் பொசிஷன் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இன்டர்வல் சொல்லிட்டே போகிறோம். அப்படி ஷார்ட்டாக அதுதான் என்ன சொல்கிறோம்னா ஆவரேஜ் வெலாசிட்டி. அதான் என்ன சொல்கிறோம் நம்ம, ஆவரேஜ் வெலாசிட்டி. நோட் பண்ணுறீங்களா? ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு இதை பாஸ் பண்ணிக்கிங்க, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்கிறேன் பாருங்க டெஃபினேஷன் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு. நோட் பண்ணுங்க ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு டெஃபினேஷன். ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா சரிங்களா, ஆவரேஜ் வெலாசிட்டி சில புக்கில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் சிம்பிள் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆவரேஜ் பாருங்க, ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வி பார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் என்னதான் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகேவா? ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? என்னென்னலாம் இருக்கோ நான் எல்லாத்தையும் நான் எழுதி போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை வித் ரெஸ்பெக்ட் டு எதை பொறுத்து பார்க்குறோம், வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இன்டர்வல். அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டின்னு கேட்டால் என்ன எழுதிடலாம், சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் இன்டர்வல் தான் உங்களுக்கு என்னதுன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி. இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், ΔX by ΔT. சரிங்களா? ΔX by ΔT. அப்படின்னா எப்படி சொல்லுவாங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டியை வி பார்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி சொல்லலாம்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம், டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் divided by ஓகேவா டோட்டல் டைம் டேக்கன், டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் divided by டோட்டல் டைம் டேக்கன் அப்படி கூட சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைனா கூட இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல அதை கூட என்ன சொல்லலாம்னா ஆர், அப்படி இல்லைன்னா சேஞ்ச் இன் பொசிஷன் கூட வரும். இது சேஞ்ச் இன் பொசிஷன் divided by டைம் இன்டர்வல், இது எல்லாமே எதுக்குப்பா, ஆவரேஜ் வெலாசிட்டியோட டெஃபினேஷன். என்ன சொல்லும் ஆவரேஜ் வெலாசிட்டி, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பொசிஷன் சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இன்டர்வல். சரிங்களா? ஓகேங்களா? சரி, இன்னொன்று இருக்கு ஜாமெட்ரிக்கலாக சொல்லலாம். எப்படின்னு பாருங்களேன், கவனிங்க. இப்போ இந்த கிராஃபோட ஸ்லோப் என்னது, அதானே ΔX by ΔT தானே. ΔX by ΔT தான் என்னது, ஆவரேஜ் வெலாசிட்டி. அப்போ இந்த ΔX by ΔTங்கிறது என்னது, ஸ்லோப் ஆஃப் எந்த கிராஃப், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைப் கிராஃபா, ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபா. இதை நான் இனிஷியல் பொசிஷன் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம், ஏன்னா இங்க இருந்து தான் நம்ம பார்த்தோம். இதை ஃபைனல் பொசிஷன் வச்சுக்கிறேன்னு வச்சுங்களேன். அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டியை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஸ்லோப் ஆஃப் த லைன் கனெக்டிங் இனிஷியல் பொசிஷன் அண்ட் ஃபைனல் பொசிஷன். ஓகேவா? ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபோட ஸ்லோப் ஆஃப் திஸ் லைன் கனெக்டிங் இனிஷியல் பொசிஷன் அண்ட் ஃபைனல் பொசிஷன். ஓகேவா? அப்போ நோட் பண்ணுங்க, வாட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி. இன்னொன்று நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் தி ஸ்லோப் ஆஃப், அப்படிதானே, ஸ்லோப் ஆஃப் தி லைன் connecting the initial and final position, connecting the initial, ஓகேவா, initial ஓகேவா, கரெக்டா இருக்குமா, initial ஒரு நிமிஷம், இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். ஓகேங்களா? இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் எந்த கிராஃப்ல உங்களுக்கு எந்த கிராஃப்ல அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வர்சஸ் டைம் கிராஃப்ல, ஓகேவா, கிராஃபோட ஸ்லோப்பு தான், ஓகேவா, ஸ்லோப்பு தான் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னப்பா, ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆனா ஸ்லோப் கவனிங்க, ஸ்லோப் ஆவரேஜ் வெலாசிட்டிங்கிறது ஸ்லோப் பிட்வீன் the 2 points, connecting 2 points. எந்த கிராஃப்ல, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்ல. ஏன் நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா 2 பாயிண்ட்ஸுக்கு நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபோட ஸ்லோப் பார்த்தோம்னா அது ஆவரேஜ் வெலாசிட்டி. அதே ஸ்லோப்பை ஒரு பாயிண்ட்ல பார்த்தோம்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் நிறைய நடத்திருக்கேன். சரிங்களா? ஓகேவா? சரி, ஓகே, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் இன்டர்வல், ΔX by ΔT, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், எல்லாமே உங்களுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி தான். நோட் பண்ணி வச்சுங்கப்பா, ஆவரேஜ் வெலாசிட்டினா என்னன்னு. இப்போ சொல்லுங்க, ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன குவான்டிட்டி? ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து என்ன குவான்டிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவரேஜ் வெலாசிட்டி இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. வெலாசிட்டி இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஏன்னா உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெக்டார் குவான்டிட்டி. அப்போ இது வெக்டார் குவான்டிட்டினா
சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டியும் வெக்டார் குவான்டிட்டி நடத்திருக்கேன். வெக்டார் குவான்டிட்டி நடத்திருக்கேன்ல, மேக்னெட்டியூடு டைரக்ஷன் இருக்கும், ட்ரையாங்குலர் ஆர் பேரலோகிராமாவை ஒபை பண்ணும், ஞாபகம் இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த யூனிட்ல இந்த வெலாசிட்டியை நல்லா கவனிங்க. இந்த வெலாசிட்டியை டினோட் பண்றதுக்கு வெக்டார் நோட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. வெக்டார் நோட்டேஷன் நம்ம இன்னும் வெக்டார் நடத்தல. நம்ம இப்போ எந்த லெசன் பார்த்துட்டு இருக்கோம்னா மோஷன் என்ன ஸ்ட்ரைட் லைன் பார்த்துட்டு இருக்கோம். நல்லா கவனிங்க, என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நம்ம மோஷன் என்ன ஸ்ட்ரைட் லைன் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல ஓகேவா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வெலாசிட்டிக்கு இருக்குல்ல, இந்த வெலாசிட்டிக்கு நீங்க என்ன பண்ணணும், வெலாசிட்டி வெக்டார் குவான்டிட்டிங்கிறதுனால மேக்னெட்டியூடும் இருக்கும் டைரக்ஷனும் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? மேக்னெட்டியூட் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். அந்த டைரக்ஷனை வெக்டார் வச்சு சொல்லாம கவனிங்க, நம்ம இப்போ எதை வச்சு சொல்ல போறோம்னா, இது ஸ்ட்ரெயிட் லைன்ல இப்போ இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போறதில்ல, இப்போ யூஸ் பண்ண போறதில்ல, செகண்ட் லெசன்ல யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த டைரக்ஷனுக்கு நான் எதை யூஸ் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகேவா, ஸ்ட்ரெயிட் லைன்ல. அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா எப்படி டைரக்ஷன் இருக்கலாம்? இந்த பக்கம் போனா பாசிட்டிவ் எக்ஸ், இந்த பக்கம் போனா சரிங்களா, இந்த பக்கம் போனா மைனஸ் எக்ஸ், அதே மாதிரி இந்த பக்கம் போனா பாசிட்டிவ் ஒய், இந்த பக்கம் வந்தா மைனஸ் ஒய். அப்போ ஒன்னு இப்படி மூவ் ஆகலாம், அப்படி இப்படி மூவ் ஆகலாம், இல்ல ஒன்னு இப்படி மூவ் ஆகலாம், இல்ல இப்படி மூவ் ஆகலாம். அப்போ ரெண்டே டைரக்ஷன் தானே, ரெண்டே டைரக்ஷன் தான். ஒன்னு பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், இல்லைன்னா நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், இல்லைன்னா ஒன்னு பாசிட்டிவ் ஒய், இல்லைன்னா நெகட்டிவ் ஒய், இல்லை பாசிட்டிவ் இசட், நெகட்டிவ் இசட். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் ரெண்டு டைரக்ஷன் தான். அதை தான் நம்ம இப்போ டைரக்ஷனாக சொல்ல போகிறோம். இந்த லெசனில் நோட் பண்ணுங்க, இந்த லெசனில் வெக்டார் குவான்டிட்டிஸ்க்கு டைரக்ஷன் எதை சொல்ல போகிறோம்னா ப்ளஸ் மைனஸை யூஸ் பண்ண போகிறோம். எதை யூஸ் பண்ண போகிறோம்? ப்ளஸ் ஆர் மைனஸ் சைனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ப்ளஸ் ஆர் மைனஸ் சைனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி பாசிட்டிவ் வரும், ஆவரேஜ் வெலாசிட்டி பாசிட்டிவ் வரலாம், நெகட்டிவ் வரலாம். அது பாசிட்டிவ் எக்ஸ்ல போனுச்சுன்னா பாசிட்டிவ் ஆவரேஜ் வெலாசிட்டி, நெகட்டிவ் எக்ஸ்ல போனுச்சுன்னா நெகட்டிவ் வெலாசிட்டி, நெகட்டிவ் ஆவரேஜ் வெலாசிட்டி. சரிங்களா? அதாவது இப்போ ஒரு இந்த கிராஃப் இருக்குன்னா, இது வந்து ஆரிஜின் வச்சுங்களேன். ஓகேவா? இது வந்து ஆரிஜின் வச்சுங்க, ஷார்ட் ஆரிஜின் வச்சுங்க. ஆரிஜினுக்கு இது என்ன சைடு உங்களுக்கு? ஆரிஜினுக்கு இது ரைட் சைடு வந்து பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு வந்து நெகட்டிவ். அதே மாதிரி அப்போர்டு பாசிட்டிவ், எது தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே. அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ் வரும். நோட் பண்ணுங்க. இது ஏன் சார் இது தெரியாதா சார்? ஏன் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்றேன்னா, இது வெக்டார் குவான்டிட்டி. சரியா? இந்த வெக்டார் அப்படிங்கிறத நம்ம செகண்ட் லெசன்ல சொல்றேன். வெக்டார்ஸ் நடத்திட்டு இன்னும் தெளிவா கூட சொல்றேன். ஓகே, நோட் பண்ணிக்கங்க, பாஸ் பண்ணி நோட் பண்ணிங்க. சரி, இதோட யூனிட் என்ன? எஸ்ஐ யூனிட். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் யூனிட் வந்து மீட்டரு, டைமோட யூனிட் வந்து செகண்ட். ஸோ மீட்டர் பர் செகண்ட் வந்து இதோட எஸ்ஐ யூனிட். ப்ராக்டிக்கலா நம்ம ஸ்பீடோட இந்த வெலாசிட்டியோட யூனிட்ல எப்படி சொல்லுவோம்னா கிலோமீட்டர் பர் ஹவர்ல சொல்லுவோம். மீட்டர் வந்து கிலோ என்ன அதிகமா இருக்குல்ல, கிலோமீட்டர் செகண்ட்ஸ் பத்தி ஹவர்ஸ் வரும், கிலோமீட்டர் பர் ஹவர். இது வந்து எஸ்ஐ யூனிட். திஸ் இஸ் எஸ்ஐ யூனிட். ஓகேவா? எஸ்ஐ யூனிட். ஓகே, நோட் பண்ணிக்கிங்கப்பா. ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறதுல என்னென்ன டெஃபினேஷன் அப்படின்னா, ஓகேவா, ஸ்லோப் ஆஃப் த லைன் கனெக்டிங் த இனிஷியல் பண்ண ஃபைனல் பொசிஷன். எந்த கிராஃப்னு சொல்லணும்? எந்த கிராஃப்ல? டிஸ்பிளேஸ்மெண்ட் வெர்சஸ் டைம் கிராஃப். ஓகே, ஸோ டைரக்ஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கவனிங்க. ஸோ அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி, சரிங்களா, ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி இருக்கலாம்? கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவா இருக்கலாம். சரிங்களா? பாசிட்டிவா இருக்கலாம், இல்லை நெகட்டிவா இருக்கலாம். சரிங்களா? எஸ்ஐ யூனிட் என்ன? ஆவரேஜ் வெலாசிட்டியோட எஸ்ஐ யூனிட் என்ன? மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்ல சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஸோ மீட்டர் பர் செகண்ட். ஆர் எப்படி சொல்லலாம்? மீட்டர் செகண்ட் மேல எடுத்துட்டு போங்க, செகண்ட் இன்வெர்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? இது என்ன குவான்டிட்டி உங்களுக்கு? வெக்டார் குவான்டிட்டி. சரிங்களா? ஓகே, அடுத்து கிராஃப் வச்சு கொஸ்டின் கேட்பாங்கப்பா. ஒரு கிராஃப் இருக்கும், ஆப்ஷன்ஸ்ல வந்து கிராஃபா கொடுத்துட்டு அது எந்த கிராஃப் வந்து பாசிட்டிவ் ஆவரேஜ் வெலாசிட்டி, எந்த கிராஃப் வந்து நெகட்டிவ் ஆவரேஜ் வெலாசிட்டின்னு கேட்பாங்க. நான் சொல்லட்டுமா? நோட் பண்ணிக்கிறீங்களா? நோட் பண்ணுங்க. பொசிஷன் டைம் கிராஃப். பொசிஷன் டைம் கிராஃப்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பொசிஷன் டைம் கிராஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் கூட சொல்லலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்க, சப்போஸ் கிராஃப் எப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், நல்லா கவனிங்க. நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட், சரிங்களா, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. எங்க சொல்லுங்க பார்க்கலாம், இது பாசிட்டிவ் ஆவரேஜ் வெலாசிட்டியா, நெகட்டிவ் ஆவரேஜ் வெலாசிட்டியா? சரிங்களா? இதோட இந்த கிராஃபோட ஸ்லோப். ஏன் சார் ஸ்லோப்பு? ஏன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னது? ஸ்லோப் ஆஃப் த லைன் கனெக்டிங் த இனிஷியல் பொசிஷன் அண்ட் ஃபைனல் பொசிஷன். அதாவது ஸ்லோப் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். எந்த கிராஃப்ல? டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்ல. ஓகேவா? அப்போ சொல்லுங்க பார்க்கலாம், இதோட ஸ்லோப்பு பாசிட்டிவா நெகட்டிவா? அடுத்து இதோட ஸ்லோப்பு பாசிட்டிவா நெகட்டிவா? அடுத்து இதோட ஸ்லோப்பு பாசிட்டிவா நெகட்டிவா? சொல்லுங்க பார்க்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் சொல்லுங்க, எது வரும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம். சொல்லுங்க பார்க்கலாம். சார் இது நம்ம கிராஃப் சொல்லி கொடுத்துருக்கோம் சார். சார் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின், இதோட ஈக்குவேஷன் y = mx. ஸ்ட்ரெயிட் லைன் பட் நாட் பாசிங் த்ரூ த ஆரிஜின், இன்டர்செப்ட் ஆன் y ஆக்சிஸ். ஓகேவா? ஓகே, சொல்லுங்க இதோட ஸ்லோப்பு. சார் ஸ்லோப் அப்படிங்கிறது நமக்கு tan θ சார். ஸ்லோப் எப்படினது
tan theta. Slope between the 2 points tan theta ன்னு படிச்சிருக்கோம். இந்த ஸ்லோப் எதோட ஸ்லோப்? டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃபோட ஸ்லோப் என்ன? ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி. சரிங்களா? சொல்லுங்க அப்ப θ, இந்த θ எப்படி இருக்கு? θ வந்து less than 90 டிகிரியா greater than 90 டிகிரியா? θ வந்து less than 90 டிகிரி. சோ அக்யூட் ஆங்கிளா இருந்துச்சுன்னா tan θ எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். tan θ எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். θ வந்து less than 90 டிகிரினா. சரிங்களா? அப்ப இந்த கிராஃப் என்ன வெலாசிட்டி உங்களுக்கு? பாசிட்டிவ் ஆவரேஜ் வெலாசிட்டி. பாசிட்டிவ் ஆவரேஜ் வெலாசிட்டி. இந்த கிராஃப் வந்து உங்களுக்கு என்னது? பாசிட்டிவ் ஆவரேஜ் வெலாசிட்டி. இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா சார் எப்பவுமே ஸ்லோப் நம்ம எப்படி பார்ப்போம்? வித் ரெஸ்பெக்ட் டு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்து தான் பார்ப்போம். அதே மாதிரி சொல்லுங்க இதோட ஸ்லோப் எப்படி இருக்கும்? இது பாசிட்டிவ் ஆவரேஜ் வெலாசிட்டியா நெகட்டிவ் ஆவரேஜ் வெலாசிட்டியா? யோசிக்கிறீங்க சார் இது பாசிட்டிவ்னா இது நெகட்டிவ் தானே? அதே தான். பட் கவனிங்க எப்படி பாருங்க, வித் ரெஸ்பெக்ட் டு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் நான் ஆங்கிள் பாருங்க, நான் அப்படிதான் ஆங்கிளை வச்சு சொல்லிடுவேன் பாசிட்டிவா நெகட்டிவான்னு. ஓகேவா? அதே மாதிரி நீங்க சொல்லலாமா? பாருங்க அப்போ θ எப்படி இருக்கு? θ வந்து கிரேட்டர் தென் 90 டிகிரியா இருக்கு. அப்போ உங்களுக்கு tan θ எப்படி இருக்கும்? tan θ வந்து உங்களுக்கு நெகட்டிவா இருக்கும். tan θ தான் என்னது? நெகட்டிவா இருக்கும். சாரி tan θ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நெகட்டிவா இருக்கும். சரிங்களா? tan θ தான் உங்களுக்கு என்னது? உங்களுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி. தட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸ்லோப் இல்ல? சரிங்களா? அப்ப இந்த ஸ்லோப், இந்த கிராஃபுக்கு ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ். ஆவரேஜ் வெலாசிட்டி பாத்தீங்கன்னா நெகட்டிவ். ஏன்? θ வந்து கிரேட்டர் தென் 90 டிகிரியா இருக்கிறதுனால ஓகேவா உங்களுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து நெகட்டிவ். நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு சார் ஸ்லோப் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் தானே? ஆமா. நீங்க பாருங்க இந்த பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், இந்த y1 y2 minus y1 by x2 minus x1 போடுங்க. கண்டிப்பா பாசிட்டிவ் தான் வரும். y2 அதிகமா இருக்கும், y1 கம்பேர் பண்ணும்போது y2 அதிகமா இருக்கும், x1 கம்பேர் பண்ணும்போது x2 அதிகமா இருக்கும். கண்டிப்பா பாசிட்டிவ் தான் வரும். அப்ப இந்த கிராஃபுக்கு வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி பாசிட்டிவா நெகட்டிவா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து பாசிட்டிவா நெகட்டிவா? சார் டைம் ஆக கவனிங்க, டைம் ஆக இப்போ இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். சப்போஸ் 5 மீட்டர்னு வச்சுங்க. 2 seconds 5 மீட்டர், 3 seconds 5 மீட்டர், 4 seconds 5 மீட்டர். ஓ டைம் ஆக 5 மீட்டர்லயே இருக்கா? ஆப்ஜெக்ட் வந்து டைம் ஆக பொசிஷன் சேஞ்ச் ஆகவே இல்லை, டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகவே இல்லை, பொசிஷன் சேஞ்ச் ஆகவே இல்லை. அப்பனா உங்களுக்கு என்னது? பொசிஷன் சேஞ்ச் ஆகவே இல்லைன்னா இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு? கான்ஸ்டன்டா இருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு? கான்ஸ்டன்டா இருக்கு. அப்ப பொசிஷன் சேஞ்ச் ஆகலன்னா அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கு? ரெஸ்ட்ல இருக்கு. இந்த கிராஃப்ல ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கு? ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட். ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட்ல இருக்கு. சரிங்களா? ஓகேவா? அப்ப ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி இருக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் கான்ஸ்டன்ட், x2வும் x, x2வும் 5, x1வும் 5. அப்ப ஆவரேஜ் வெலாசிட்டி 0. ஆவரேஜ் வெலாசிட்டி 0. எந்த டைம் இன்டர்வல்ல பார்த்தாலும் ஆவரேஜ் வெலாசிட்டி 0. அப்போ இனிமே உங்களுக்கு சொல்லிடுவீங்களே, இனிமே உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி கிராஃப் கொடுத்துட்டு இது பாசிட்டிவ் ஆவரேஜ் வெலாசிட்டியா நெகட்டிவ் ஆவரேஜ் வெலாசிட்டியா? இது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் இல்லைன்னா பொசிஷன் டைம் கிராஃப். ஓகேவா சார்? பாசிட்டிவ் ஆவரேஜ் வெலாசிட்டி சார். அதுக்கப்புறம் எக்ஸ்டி, இது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ஆவரேஜ் வெலாசிட்டி சார். ஏன்னா θ வந்து கிரேட்டர் தென் 90 டிகிரி. அதுக்கப்புறம் இப்படி இருந்துச்சுன்னா ஓகேவா, இப்படி இருந்துச்சு அப்படின்னா சரிங்களா எக்ஸ்டி ஓகேவா, இப்படி இருந்துச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து 0 சார். நோட் பண்ணிக்கிங்க, பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து ஆவரேஜ் ஸ்பீடு. இந்த பார்க்க போறோம். ஆவரேஜ் ஸ்பீடு இது ஒன்றும் இல்லை. நம்ம கிரிக்கெட் மேட்ச்ல கூட 40 ஓவர்ஸ்ல பாருங்க, சப்போஸ் 40 ஓவர்ஸ்ல சரிங்களா 400 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, 400 ரன்ஸ் அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அப்போ நம்ம 400 ரன்ஸ் ஓகேவா, அப்போ ஆவரேஜ் ரன் ரேட்னு ஒன்று கால்குலேட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? போடுவாங்கல்ல ஆவரேஜ் ரன் ரேட் அப்படின்னு. அந்த டீமோட இப்போ இந்தியா வந்து 40 ஓவர்ஸ்ல சரிங்களா எவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்கலாம்? 400 ரன்ஸ் அடிச்சிருக்கு. ஓகேவா? அப்போ வாட் இஸ் ஆவரேஜ் ரன் ரேட்டு? எப்படி போடுவீங்க? ஆவரேஜ் ரன் ரேட்டு ஞாபகம் இருக்கா? ஆவரேஜ் ரன் ரேட்டு. ஸோ டோட்டல் ரன்ஸ் பை டோட்டல் ஓவர். எவ்வளோ ஓவர்? 40 ஓவர். கேன்சல் பண்ணீங்கன்னா 10. அப்போ பர் ஓவருக்கு எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னா 10 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்தியா தான். சரிங்களா? போடுவோம்ல ஆவரேஜ் ரன் ரேட்டு 10. ஆவரேஜா ஒவ்வொரு ஓவர்லையும் 10 அடிக்கல, ஆவரேஜா ஒரு ஓவருக்கு 10 அடிச்சிருக்காங்க. நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது, ஒவ்வொரு ஓவருக்கு 10 அடிச்சு 40 ஓவருக்கு 400 வந்துருச்சு, அப்படி கிடையாது. ஒரு ஓவர்ல 6 அடிச்சிருக்கலாம், இன்னொரு ஓவர்ல 16 அடிச்சிருக்கலாம். சரிங்களா? எப்படி வேணா அடிச்சிருக்கலாம். அவங்க ஆகும்போது ஆவரேஜ் போடும்போது பாத்தீங்கன்னா 10 வந்துடும். அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்பீடுனா என்னன்னா, அங்க ஆவரேஜ் எப்படி போடுங்க? டோட்டல் ரன்ஸ் பை ஓகே, நம்ம டோட்டல் ரன்ஸ் பை டோட்டல் ஓவர் போறீங்க. அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்பீடு உங்களுக்கு பாருங்க, கவனிங்க. டோட்டல் ஓகேவா, ஆவரேஜ் ஸ்பீட் நோட் பண்ணிக்கோங்க, ஷார்ட்டா எழுதிக்கிறேன். ஆவரேஜ் ஸ்பீடு வந்து என்னதுன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை சரிங்களா, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை ஓகேவா, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை ஓகேவா,
டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் டைம் டேக்கன். ஸோ டிஃபரன்ஸ் புரியுதா? ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். இது டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டோட்டல் டைம் டேக்கன். அப்படின்னா கூட இப்படி எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்? ஆவரேஜ் ஸ்பீடு வந்து ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம் இன்டர்வல் கூட எழுதிக்கலாம். டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம் இன்டர்வல். டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம் இன்டர்வல் அப்படி கூட எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே சரிங்களா? கிளியர்? ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ் ஸ்பீடு. இப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னதுன்னா, நல்லா கவனிங்க, இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி இருக்குல்ல, ஆவரேஜ் வெலாசிட்டி பாசிட்டிவா நெகட்டிவான்னு நம்ம சொல்றோம்ல. இங்க பாருங்க, ஆவரேஜ் வெலாசிட்டி பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு. ஏன் அப்படின்னா இது வெக்டார் குவான்டிட்டி, பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும். ஆவரேஜ் வெலாசிட்டி பாசிட்டிவ் வரலாம், நெகட்டிவ் வரலாம். ஆனால் ஆவரேஜ் ஸ்பீடு இருக்குல்ல, ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது? ஸ்பீடு வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்பீடு என்ன குவான்டிட்டி? உங்களுக்கு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன்? டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போ கவனிங்க, இங்கே ஆவரேஜ் ஸ்பீடு என்ன குவான்டிட்டி அப்படின்னா, ஆவரேஜ் ஸ்பீடு வந்து என்ன குவான்டிட்டி அப்படின்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. ஆவரேஜ் ஸ்பீடு என்ன குவான்டிட்டி? ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா? ஸ்கேலார் குவான்டிட்டி இதுக்கு என்ன கிடையாது? டைரக்ஷன் கிடையாது. சரிங்களா? இது வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு? ஒன்றும் இல்லை. இப்போ ட்ரெயின் இருக்கு. சரி, அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவன் ட்ரெயின் வச்சுக்கலாமே, சென்னை டு திருச்சி வச்சுக்கலாம். 80 km/h 140 வந்துருச்சு. 80 km/hன்னு வச்சுங்களேன். பல்லவனோட ஸ்பீடுன்னு சொல்லுவீங்களா, வெலாசிட்டின்னு சொல்லுவீங்களா? சொல்றாங்க சென்னையிலேருந்து திருச்சிக்குள்ள அதோட ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 80 km/hன்னு சொல்லுவாங்க. அப்போது அப்படியே கான்ஸ்டண்ட்டாக 80 km/hலே வந்துச்சோ, அதோட ஆவரேஜ் ஸ்பீடு அது. ஒன்லி 80 km/h தான் சொல்கிறாங்க பாருங்களேன், டைரக்ஷனை சொல்லலை. சப்போஸ் டைரக்ஷன் சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, 80 km/h இன் நார்த் டைரக்ஷன் சொன்னால் அது ஆவரேஜ் வெலாசிட்டி. 80 km/h அப்படின்னு அதோட மேக்னிடியூட மட்டும் சொன்னால் அது ஆவரேஜ் ஸ்பீடு. டிஃபரன்ஸ் புரியுதா? ஸோ கண்டிப்பாக இங்கே ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது, ஆவரேஜ் ஸ்பீடு அப்படிங்கிறது டைரக்ஷனை சொல்லாது. ஓகேவா? இது என்ன சொல்லாது? டைரக்ஷன்லாம் சொல்லாது. ஓகேவா? அந்த ஆப்ஜெக்டோட டைரக்ஷன் சொல்லாது. அதனால இது உங்களுக்கு என்ன குவான்டிட்டினா ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஆவரேஜ் ஸ்பீடு பாசிட்டிவ் மட்டும்தான், ஒன்லி பாசிட்டிவ் தான். ஆவரேஜ் ஸ்பீடு ஆல்வேஸ், ஆவரேஜ் ஸ்பீடு வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ், ஆல்வேஸ் பாசிட்டிவ், ஆல்வேஸ் பாசிட்டிவ். நெகட்டிவ்லாம் வராது. இங்கே சம்ம இருக்கு சொல்கிறேன். சரிங்களா? நோட் பண்ணிக்கிறீங்களா? ஆவரேஜ் ஸ்பீடு ஆல்வேஸ் பாசிட்டிவ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. கிளியரா? ஆவரேஜ் ஸ்பீடு புரியுதா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது என்ன யூனிட் போடுவீங்க? எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டிராவல்டு வந்து மீட்ரு, டைமுக்கு வந்து செகண்டு. இதுக்கும் மீட்டர்/செகண்டு ஆர் மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். ஓகேவா? மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இப்போ புரிஞ்சுதாப்பா ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன, ஆவரேஜ் ஸ்பீடுனா என்ன புரிஞ்சுதா? சரிங்களா? ஸோ டைம் இன்டர்வலுக்குள்ள டிஸ்டன்ஸ் டிராவல்ட பார்த்தா ஆவரேஜ் ஸ்பீடு, டைம் இன்டர்வலுக்குள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பார்த்தா அது ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டி, இது ஸ்கேலார் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் பார்க்கலாம் ப்ராப்ளம். சூப்பர் ப்ராப்ளம். இதில் பாருங்க, ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவலாக வருமா சார்? ஆவரேஜ் ஸ்பீடும் ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவலாக வருமா சார்? இல்லை ஆவரேஜ் ஸ்பீட் அதிகமாக ஆவரேஜ் வெலாசிட்டி அதிகமா சார்? ஜென்ரல் கேஸில் நீங்கள் டிஸ்டன்ஸ் பார்த்துருப்பீங்களே, டிஸ்டன்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட அதிகமாக வருமா? வரும். கண்டிப்பா டிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் தென் த டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்படின்னா ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஞாபகம் இருக்கா? ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒரே டைரக்ஷன்ல போனா எடுத்து பாருங்க, டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எப்படி இருக்குன்னா, டிஸ்டன்ஸும் மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலா இருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்பீடும் ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படின்னு இந்த ப்ராப்ளம் மூலமா சொல்லலாம். இது என்சிஆர்டி ப்ராப்ளம். பார்க்கலாமா? கவனிங்க. ஒரு கார் வந்து மூவிங் அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். சரிங்களா? சே ஓபி. கார் வந்து மூவ் ஆயிட்டு இருக்காப்பா. எங்க மூவ் ஆயிட்டு இருக்குன்னா ஓபியில மூவ் ஆகுதான். சரிங்களா? O2P மூவ் ஆகுது. இங்க பாருங்க, O2P வந்து மூவ் ஆகுது. சரி, இட் மூவ்ஸ் ஃப்ரம் O2P இன் 18 seconds. சரி, ஓகே. எங்க மூவ் ஆகுது? ஃப்ரம் இதான் ஸ்டார்டிங். திஸ் இஸ் அ இனிஷியல். ஓகேவா? திஸ் இஸ் அ இனிஷியல். ஓகேவா? இனிஷியல் இங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்க போய் மூவ் ஆகுது? திஸ் இஸ் அ எண்டு. ஓகேவா? திஸ் இஸ் அ எண்டு. ஸோ ஓலேருந்து பீக் மூவ் ஆகுது. சரிங்களா? ஓலேருந்து பீக் மூவ் ஆகுது. எவ்வளோ டைம் எடுத்துக்குதா? ஓலேருந்து பீக் வந்து பார்த்தீங்கன்னா அது எண்டு கிடையாது. ஒரு நிமிஷம். இங்கே பாருங்க, அவன் என்ன சொல்றாங்கன்னா, இருங்க நான் டக்குன்னு எழுதிட்டேனே, மணிகண்டன் அவசரப்படாதீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் தெளிவாக நாம ஃபுல்லாக படிச்சிருவோம். சரிங்களா? என்ன சொல்றாங்க, அதாவது ஓலேருந்து பீக் மூவ் ஆகுதா ஃபர்ஸ்ட். சரி, ஓலேருந்து பீக் எவ்வளோ செகண்ட்ஸில் மூவ் ஆகுது? 18 secondsல. ஓலேருந்து பீக்கு 18 secondsல போயிடுது. ஓகே. அண்ட் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் P to Q. Pலேருந்து Qக்கு வருது. அது எவ்வளோ செகண்ட்ஸ்லனா 6 secondsல. ஓகே. வாட் ஆர் த ஆவரேஜ் வெலாசிட்டி? அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த கார் இன் கோயிங்? ஓகே. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து டைம் கொடுத்துட்டாங்க. ஓலேருந்து பீக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைமா? 18 seconds. Pலேருந்து Qக்கு வர்றதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸா? 6 seconds. டைம் தெரிஞ்சுக்கோங்க.
டைம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் என்னன்னா, வாட் ஆர் த ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த கார் இன் கோயிங் ஃப்ரம் O to P கண்டுபிடிக்கணும். அப்புறம் O to P அகைன் பேக் டு Q, P ல இருந்து Qக்கு. ரெண்டு கேஸ். நம்ம கேஸ் 1 கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ஈஸி தான், கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் கேஸ் 1 என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. சரிங்களா? கேஸ் 1 என்ன சொல்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எங்க இருந்து எங்க கண்டுபிடிக்கணும்? ஃப்ரம் O to P கண்டுபிடிக்கணும். எங்க இருந்து கண்டுபிடிக்கணும்? ஃப்ரம் O to P கண்டுபிடிக்கணும். O to P. O to P கண்டுபிடிக்கும் போது நமக்கு டைம் டேக்கன் எவ்வளோ? O to P ல டைம் டேக்கன் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. டைம் டேக்கன் எவ்வளோனா 18 செகண்ட்ஸ். டைம் டேக்கன் எவ்வளோ? 18 செகண்ட்ஸ். சரிங்களா? 18 செகண்ட்ஸ். இப்போ நம்ம இதுல ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி? சார் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாமா? ஆவரேஜ் வெலாசிட்டி ஷார்ட்டா எழுதிக்கிறப்பா. ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது நமக்கு x2 minus x1 del x by del t தானே? x2 minus x1 by t2 minus t1. கரெக்டாப்பா? x1 minus x2 minus x1 by t2 minus t1. ஓகேவா? ஓகே. t2 minus t1. சொல்லுங்க பார்க்கலாம். xங்கிறது x2 அப்படிங்கிறது ஃபைனல் பொசிஷன், x1ங்கிறது இனிஷியல் பொசிஷன், t2ங்கிறது ஃபைனல் பொசிஷன் அப்போ நம்ம ரீச் பண்ண டைம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணும்போது டைம், t1ங்கிறது இனிஷியல் டைம். சொல்லுங்க, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, ஓகேவா, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா டைம் எவ்வளவு செகண்ட்ஸ்? 0 செகண்ட்ஸ். இங்க இருந்தா போகும், இங்க இருந்தா டைம் ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கோங்க. ஓல இருந்து மூவ் ஆகும்போது டைம் வாட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எவ்வளவு டைம் வந்திருக்கும்? 0 செகண்ட்ஸ் இருந்திருக்கும். சரிங்களா? ஓகே, சொல்லுங்க, ஓல இருந்து பீக்கு வரும்போது உங்களுக்கு எவ்வளவு? இங்கே தான் வந்திருக்கும் இதானே? அப்ப இது x1. இங்க பாருங்க, x1 வந்து ஸ்டார்டிங் வந்து 0, எங்க போறோம்? பீக் போறோம். அப்ப இது வந்து x2. x2 வந்து எவ்வளவு மீட்டர்? எங்க பாருங்க, 0ல இருந்து 360, ஏன்னா யூனிட் வந்து மீட்டர். ஓகேவா? ஓல இருந்து பீக் எவ்வளவு மீட்டர்ப்பா? 360 மீட்டர். x2 வந்து 360 மீட்டர், x1 வந்து 0, ஸ்டார்டிங் வந்து 0, டைமும் 0. சப்ஸ்டிட் பண்ணுங்க, நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி கிடைச்சிருமே. ஃபார் ஆவரேஜ் வெலாசிட்டி கவனிங்க, ஆவரேஜ் வெலாசிட்டி x2 வந்து எவ்வளவு? p. ஓகேவா? 360 மீட்டர் மைனஸ் x1 வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 0 மீட்டர் டிவைடட் பை 360 மீட்டர் போகும்போது, ஓல இருந்து பீக் போகும்போது டைம் டேக்கன் எவ்வளோ? 18 செகண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணும்போது 0 செகண்ட்ஸ். ஓகேவா? அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 316 by 18. ஓகே, 118 சார் 18, 218 சார் 16. அப்போ 20. அப்போ 20 யூனிட் என்னப்பா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு மீட்டர் பை செகண்ட். 20 மீட்டர் பர் செகண்ட். ஆவரேஜ் வெலாசிட்டி எவ்வளோ? 20 மீட்டர் பர் செகண்ட். சரிங்களா? ஸோ O to P மூவ் ஆகும்போது ஆவரேஜ் வெலாசிட்டி 20 மீட்டர் பர் செகண்ட். வெலாசிட்டி அப்படின்னா வெக்டார் குவான்டிட்டியா? வெலாசிட்டி வெக்டார் குவான்டிட்டியா? நீங்க மேக்னிடியூட் மட்டும் தான் எழுதிருக்கீங்க பாருங்க. 20 மீட்டர் பர் செகண்ட் மேக்னிடியூட் மட்டும் தான். வெக்டார் குவான்டிட்டினா டைரக்ஷன் வேணுமே. டைரக்ஷன் இந்த யூனிட்ல ரெண்டே டைரக்ஷன் தான், ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். பாசிட்டிவா நெகட்டிவா? சார் ஆரிஜின், சார் ஆரிஜினுக்கு இந்த சைடு போனால் பாசிட்டிவ் எக்ஸ் இல்லை, அப்போ பிளஸ் 20 மீட்டர் பர் செகண்ட், பிளஸ் 20 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஆவரேஜ் வெலாசிட்டி எவ்வளோ? 20 மீட்டர் பர் செகண்ட். எப்படி போட்டுன்னு தெரியுதா? இல்லைன்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம், நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன் போடுங்க. டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? 0ல இருந்து 360. டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? 360 மீட்டர். அதான் இது ஈஸியா இருக்கே சார், போட்டுங்க, தாராளமா போட்டுங்க. டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 360 மீட்டர் பை டோட்டல் டைம் டேக்கன் வந்து 18 செகண்ட்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு 20 மீட்டர் பர் செகண்ட் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கும். கிளியர்? அடுத்து ஆவரேஜ் ஸ்பீடு கால்குலேட் பண்ணலாமா? கால்குலேட் பண்ணுங்க. ஆவரேஜ் ஸ்பீடு என்ன ஃபார்முலா? சார் ஆவரேஜ் ஸ்பீடு வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டோட்டல் டைம் டேக்கன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிக்காங்க? அதே டிஸ்டன்ஸ் தானே, 360 மீட்டர் தானே. டோட்டல் டைம் டேக்கன் அதே தானே. நோட் பண்ணுங்க. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு, சரிங்களா, ஆவரேஜ் ஸ்பீடு நோட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். ஆவரேஜ் ஸ்பீடு அப்படிங்கிறது டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு. ஓகேவா? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு. ஓகேவா? ஷார்ட் எழுதிக்கிறப்பா. டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு எங்க இருந்து இங்க? O to P பை டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் டைம் டேக்கன். ஓகேவா? டோட்டல் டைம். ஸோ எவ்வளோ நமக்கு? 360 மீட்டர் பை 18 செகண்ட்ஸ். ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 20 மீட்டர் பர் செகண்ட். இது எப்பவுமே எப்படிதான் இருக்கும்? நமக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். எப்பவுமே எப்படிதான் இருக்கும்? பாசிட்டிவா தான் இருக்கும். இதுக்கு டைரக்ஷன் போட வேணாம். இது ஸ்கேலார் குவான்டிட்டிங்கிறதுனால. அப்போ இங்க பாருங்க, ஆவரேஜ் வெலாசிட்டி எவ்வளோ பாருங்க. ஃப்ரம் O to P போகும்போது இந்த கேஸ் ஞாபகம் வச்சுங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி பிளஸ் 20 மீட்டர் பர் செகண்ட். அடுத்து ஆவரேஜ் ஸ்பீடும் எவ்வளவுதான் வருது? ரெண்டு ஈக்குவலா இருக்குல்ல, 20 மீட்டர் பர் செகண்ட். அப்போ ஆவரேஜ் ஸ்பீடும் பாருங்க, இதை மட்டும் பார்த்தோன்னா மேக்னிடியூடு, இது மேக்னிடியூடு. ஓகேவா? மேக்னிடியூடு. இது வந்து பிளஸ் அப்படிங்கிறது டைரக்ஷன். ஓகேவா? சொல்லுங்க. ஸோ O to P போகும்போது ஆவரேஜ் ஸ்பீடும் மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டியும் சேமா இருக்குல்ல.
எப்போ சேமா இருக்கு? ஆவரேஜ் ஸ்பீடும் ஆவரேஜ் வெலாசிட்டி எப்போ சேமா இருக்கு? இங்க இருங்க, ஓல இருந்து பீக்கு போகும்போது. இது என்ன? இது மோஷன் இன் a straight line. மோஷன் இங்க பாருங்க, மோஷன் இன் a straight line. ஒரே டைரக்ஷன்ல போகும்போது, ஆப்ஜெக்ட் வந்து ஒரே டைரக்ஷன்ல ஸ்ட்ரெயிட் லைன்ல போகும்போது நமக்கு எதுவும் ஈக்குவலா இருக்கும்? ஆவரேஜ் ஸ்பீடும் ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவலா இருக்கும். டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலா இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒரே டைரக்ஷன்ல போகும்போது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதே மாதிரி ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒரே டைரக்ஷன்ல போகும்போது ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு, நீங்களே பாருங்க, ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் கேஸ் பார்க்கலாமா? அதான் நீங்க நோட் பண்ணணும், சரிங்களா? நெக்ஸ்ட் கேஸ் பாருங்க. நெக்ஸ்ட் கேஸ் என்னது நமக்கு? செகண்ட் கேஸ் 2 என்னன்னா, ஓல இருந்து பீக்கு போகணுமா, ஓ டு பி போயிட்டு தென் பி டு கியூவா, பி டு கியூவா, சரியா? பி டு கியூவா. அப்போ இது என்ன பொசிஷன் உங்களுக்கு? இனிஷியல் பொசிஷன். இது என்ன பொசிஷன் உங்களுக்கு? ஃபைனல் பொசிஷன். இனிஷியல் பொசிஷன், ஃபைனல் பொசிஷன். ஏன்னா ஓ டு பி இது ஃபைனல் கிடையாது, கியூ தான் ஃபைனல், சரிங்களா? எங்க கண்டுபிடிங்க? இதுல கண்டுபிடிங்க ஆவரேஜ், சரிங்களா? ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஆவரேஜ் வெலாசிட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆவரேஜ் வெலாசிட்டி சொல்லுங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி ஓல இருந்து பீக்கு போயிட்டு பில இருந்து கியூக்கு வந்துட்டீங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன? x2 மைனஸ் x1, கரெக்டா? x2 மைனஸ் x1 பை t2 மைனஸ் t1. ஓகே. இல்லைன்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் டைம் டேக்கன், சரிங்களா? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஓகேவா? பார்க்கலாமா? டோட்டல் உங்களுக்கு அதான் ஈஸியாக இருக்கும். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், டோட்டல் டைம் டேக்கன் ரெண்டுமே நான் சொல்றேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் நீங்க அதை எடுத்துக்கங்க. இப்போ சொல்லுங்க. டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓல இருந்து பீக்கு போறோம். இந்த டைரக்ஷன் பாருங்க, பாசிட்டிவ் டைரக்ஷன். 360 மீட்டர். மறுபடியும் பி டு கியூ டைரக்ஷன் பார்க்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்ல, டைரக்ஷன் பார்க்கணும். பி டு கியூ மைனஸ் டைரக்ஷன்ல வருதா, மைனஸ் எக்ஸ்ல வருதா? 360ல இருந்து 240. இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் பாது? இது எவ்வளோ? 120 மீட்டரா? இந்த கேப் எவ்வளோ? 120 மீட்டர். அப்போ கவனிங்க, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 360 மீட்டர் போகுது. 360 மீட்டர். ரிட்டர்ன் வரும்போது பில இருந்து கியூக்கு வரும்போது இது வந்து O2P. அடுத்து பி டு கியூ வரும்போது மைனஸ், ஏன்னா மைனஸ் எக்ஸ் இல்ல. இப்போ பாருங்க, பில இருந்து கியூ வரும்போது டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நெகட்டிவ் போடணும். ஓகேவா? அப்போ மைனஸ் 120 மீட்டர். மைனஸ் 120 மீட்டர். இது இங்க என்ன பாத்தீங்கன்னா, இங்க இது பி டு கியூக்கு. இதான் நமக்கு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதான் நமக்கு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், கரெக்டா? இப்போ டோட்டல் டைம் டேக்கன் எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 360 மீட்டர் போனதுக்கு டோட்டல் டைம் எவ்வளோ? டைம் வந்து உங்களுக்கு ஸ்கேலாரு. அதுல எப்படி டைம்ல போய் நெகட்டிவ்லாம் வராது, சரியா? 360 மீட்டருக்கு எவ்வளவு டைம் டேக்கன் ஆகுது? ஓல இருந்து பீக்கு எவ்வளவு டைம் டேக்கன்? 18 செகண்ட்ஸ். மறுபடியும் பீல இருந்து கியூக்கு எவ்வளவு செகண்ட்ஸ்? 6 செகண்ட்ஸ். அப்போ 18 செகண்ட்ஸ் இதுக்கு பிளஸ் டைமுக்கு வந்து எவ்வளவு செகண்ட்ஸ்? 6 செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு பாருங்க 6 செகண்ட்ஸ். அப்போ எவ்வளோ வரும்? 360 மைனஸ் 120 எவ்வளோ வரும் நமக்கு? 360, ஓகேவா? 360 மைனஸ் 120 0 4 2 240, ஓகேவா? அப்போ 240 பை 24, 18 பிளஸ் 6 24. கேன்சல் பண்ணீங்கன்னா 10 மீட்டர் பர் செகண்ட். பிளஸ்ஸா மைனஸா? பிளஸ் 360 மைனஸ் 120, மேலே பிளஸ் தான், கீழேயும் பிளஸ் தான். அப்போ பிளஸ் 10 மீட்டர் பர் செகண்ட். வாட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி? ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு பிளஸ் 10 மீட்டர் பர் செகண்ட். புரிஞ்சுதா? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன் போடும்போது புரிஞ்சுதா? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பிளஸ் 360 மைனஸ் 120, 18 செகண்ட்ஸ் பிளஸ் 6 செகண்ட்ஸ். அப்படி இல்லை சார், நான் அந்த ஃபார்முலா வச்சு போடுறேன் சார். போடுங்க, யார் வேணும்னு சொன்னா. இது ஃபைனல் பொசிஷனா? இது வந்து ஃபைனல் பொசிஷன். ஃபைனல் பொசிஷன் யாரு? கியூப். இனிஷியல் பொசிஷன் யாரு? 0. ஐம் சாரி, ஓ. அப்ப x2 எவ்வளோ? கியூல இருக்கும்போது இங்க இருந்து பாருங்க, இதானே உங்களுக்கு என்னது? இனிஷியல் பொசிஷன். இதானே ஃபைனல் பொசிஷன். சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இப்போ உங்களுக்கு? பாருங்க, 240. ஃபைனல் வந்து 240, இனிஷியல் வந்து 0. 240 மைனஸ் 0 240. டைம் டேக்கன் 24. புரிஞ்சுதா? டைம் டேக்கன் இங்க இருந்து போகும்போது 18 செகண்ட்ஸ் பிளஸ் இங்க ஒரு 6 செகண்ட்ஸ், 24 செகண்ட்ஸ். 240 பை 24 போட்டீங்கன்னா, சரிங்களா? அந்த ஃபார்முலால போட்டீங்கனாலும் இங்க பாருங்க, இங்க வந்து 240, இங்க பாருங்க 240 மைனஸ் 0 பை டைம் டேக்கன் வந்து பாத்தீங்கன்னா 24 செகண்ட்ஸ், இனிஷியலா வந்து 0 போட்டீங்கன்னா உங்களுக்கு 10 மீட்டர் பர் செகண்ட். இப்படியும் போடலாம். உங்களுக்கு எது புரியுதோ அதை போட்டுக்கங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஆவரேஜ் ஸ்பீடு பார்க்கலாமா? ஆவரேஜ் ஸ்பீடு சொல்லுங்க. ஆவரேஜ் ஸ்பீடு என்ன பண்ணிக்கலாம்? ஆவரேஜ் ஸ்பீட்ல டிஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டே போயிடலாம். ஸ்பீட் டிஸ்டன்ஸ் இல்ல, டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஆக்சுவல் பார்த்துருந்து இங்கிட்டு போனா பிளஸ்ஸா மைனஸான்னு பார்க்கலாம். இங்கிட்டு போனாலும் ஆட் பண்ணிட்டே போகலாம். 10 இந்த பக்கம், 10 20 இந்த பக்கம், 30 இந்த பக்கம், 40 இந்த மேல 10 அப்படின்னு ஆட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். டைரக்ஷனை பார்க்கவே வேணாம். டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு தான் டைரக்ஷனை பார்க்கணும். ஆவரேஜ் வெலாசிட்டிக்கும் டைரக்ஷனை பார்க்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சார், இங்க இருந்து ஓல இருந்து பீக் போகும்போது 360 மீட்டர் பிளஸ் டைரக்ஷன் மாறினாலும்
உங்களுக்கு எது சைன் இது ஆகாது, டைரக்ஷன் கிடையாது. யாருக்கு? டிஸ்டன்ஸ்க்கு டைரக்ஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ 360 + 120 எவ்வளோ? 480. 360 + அப்போ டோட்டல் இது வந்து பார்த்தீங்கன்னா 480 மீட்டர். ஓகேவா? 480 மீட்டர். 360 + ஒரு 120 டிவைட் பை டோட்டல் டைம் டேக்கன். அதே டோட்டல் டைம் டேக்கன் தான். சரிங்களா? 24 செகண்ட்ஸ். ஸோ அப்போ போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 124 வந்து 2 வருமா? அப்போ 20 மீட்டர்/செகண்ட்ஸ். 20 மீட்டர்/செகண்ட்ஸ். 20 மீட்டர்/செகண்ட்ஸ். அப்போது ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஆவரேஜ் ஸ்பீடு அதிகமாக வர சான்ஸ் இருக்குல்ல, அதிகமாகவும் வரும்ல. ஓகேவா? டிஸ்டன்ஸு கிரேட்டர் தென் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு ஈக்குவலாகவும் வரும் மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு. அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்பீடு கிரேட்டராகவும் வரும் மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு. சரிங்களா? நோட் பண்ணிக்கிறீங்களா? பாஸ் பண்ணுங்க. நோட் பண்ணுங்க. பாஸ் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிக்கங்க. அடுத்த இடம் இருக்கா? ஓகே, நோட் பண்ணிக்கங்க. சாரி நோட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்க்கலாமா? இந்த சம்மில் வந்து நமக்கு என்னப்பா தெரியுது? இது புரிஞ்சுது உங்களுக்கு? எங்கே பாருங்க, O2 ஃபர்ஸ்ட் வந்து O2P வந்து பார்த்தீங்கன்னா 360 மீட்ரு. அடுத்து P2Q பார்த்தீங்கன்னா ஒரு 120 மீட்ரு. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து 480 மீட்ரு. டைம் டேக்கன் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 18 செகண்ட்ஸு, இதுக்கு ஒரு 6 செகண்ட்ஸு, ஸோ 24 செகண்ட்ஸு. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தானே? ஓகேவா? இப்போ நோட் பண்ணுங்க பார்க்கலாம். நோட் பண்ணுங்க. நோட் என்ன நோட் அப்படின்னா, கவனிங்க, ஆவரேஜ் ஸ்பீடு இருக்குல்ல, ஆவரேஜ் ஸ்பீடு ஈக்குவலாக வருமா? எதுக்கு? மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக வருமா? வராதா? வரும் சார். இப்போ தானே போட்ட ப்ராப்ளமு. கண்டிப்பாக வரும். எப்போ வரும்? இஃப் ஆப்ஜெக்ட், ஓகேவா, இஃப் ஆப்ஜெக்ட் வந்து மூவ்ஸ் இன் எ ஸ்ட்ரைட் லைன், மூவ்ஸ் இன் எ ஸ்ட்ரைட் லைன். என்ன டைரக்ஷன் உங்களுக்கு? சேம் டைரக்ஷன். ஸ்ட்ரைட் லைன் சேம் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ மூவ்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன்ல, சரிங்களா, ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் அலாங் ஏ ஸ்ட்ரைட் லைன் அண்ட் இன் சேம் டைரக்ஷன் அப்படி கூட எழுதிக்கங்க. சரிங்களா? ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் அலாங் இன் ஸ்ட்ரைட் லைன் அண்ட் இன் சேம் டைரக்ஷன் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? ஆவரேஜ் ஸ்பீடு மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். நீங்களே பார்த்தீங்களா? O2P பாருங்க, ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன், நோ டைரக்ஷன் சேஞ்சஸ். ஆவரேஜ் ஸ்பீடும் ஆவரேஜ் வெலாசிட்டியும் ஈக்குவலாக இருக்கும். சரியா? சப்போஸ் இங்க பாருங்க, சப்போஸ் இப்படி போயிட்டு டைரக்ஷன் சேஞ்ச், அப்படியே டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னு வச்சுங்க. டைரக்ஷன் சேஞ்ச் ஆனா எது ஈக்குவலா இருக்காது? ஆவரேஜ் ஸ்பீடு ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு ஈக்குவலா இருக்காது. அப்போ இங்க பாருங்க, அப்போ இன் ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா, இன் ஜென்ரல், ஓகேவா, ஆவரேஜ் ஸ்பீட் இருக்குல்ல, ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு வந்து எப்படி இருக்கலாம்? ஈக்குவலா இருக்கலாம், அப்படின்னா கிரேட்டரா இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது? மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி. சரிங்களா? மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி. லைக் எது மாதிரி? லைக் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, டிஸ்டன்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஞாபகம் இருக்கா? அந்த லெக்சர் பாருங்க. ஓகே, ஸோ பெட்டர் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துட்டேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 20 விட அதிகமாக, ஆவரேஜ் வெலாசிட்டியோட அதிகமாக இருக்கு, இங்கே ஈக்குவலாக இருக்கு. Great. This is magnitude, this is direction. So be careful. Okay. Next, நம்ம புக்ல உள்ள ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை போட்டுடலாமா? சரிங்களா? இன்னும் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆவரேஜ் ஸ்பீடை புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ புரிஞ்சது ஆவரேஜ் வெலாசிட்டி ஆவரேஜ் ஸ்பீட்னா? சரி, ஓகே. எக்ஸாம்பிள் 2.20 ப்ராப்ளம் சொல்லாம ப்ராப்ளம். கன்சிடர், என்ன சொல்றாங்க? கன்சிடர் an object traveling in a semi circular path. ஆப்ஜெக்ட் எதுல மூவ் ஆகுது? உங்களுக்கு செமி சர்க்குலர் பாத்ல மூவ் ஆகுது. ஓகேவா? எங்க இருந்து எங்க? ஃப்ரம் ஓல இருந்து பீக்கு இந்த பாருங்க செமி சர்க்குலர் பாத்ல மூவ் ஆகுது. செமி சர்க்குலர் பாத்ல மூவ் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குதா? 5 செகண்ட் எடுத்துக்குது. எவ்வளவு டைம் எடுத்துக்குது? 5 செகண்ட் எடுத்துக்குது. அப்படின்னா அதுவும் இல்லாம இங்க பாருங்க, இது எவ்வளோ? இந்த O2P இது என்ன? டயாமீட்டர். நமக்கு O2P இது என்ன? நமக்கு டயாமீட்டர். இந்த டயாமீட்டர் எவ்வளவு? நமக்கு 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர். ஓகேவா? திஸ் இஸ் டயாமீட்டர், நாட் ரேடியஸ். ஓகேவா? டயாமீட்டர் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டியும் ஆவரேஜ் ஸ்பீடும் கேட்குறாங்க. பார்க்கலாமா? ஆவரேஜ் வெலாசிட்டி ஆவரேஜ் ஸ்பீடும். ஆவரேஜ் வெலாசிட்டி உங்களுக்கு என்ன தெரியும் சார்? ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னன்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன், டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். நான் போடுறேன், நீங்களும் கண்டுபிடிங்க பார்க்கலாம். சொல்யூஷன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவரேஜ் வெலாசிட்டி இங்க இருந்து ஓல இருந்து பீக் போகும்போது எது ஸ்டார்டிங்கு? இது ஸ்டார்ட், இங்கே ஸ்டார்ட். ஓகேவா? இங்கே எண்டு. திஸ் இஸ் அ ஸ்டார்டிங் பொசிஷன், திஸ் இஸ் அ எண்டிங் பொசிஷன். ஓகேவா? அப்போ எப்பவுமே ஸ்டார்டிங் பொசிஷன்ல நல்லா கவனிங்க, எப்பவுமே ஸ்டார்ட் பண்ற இடத்துல நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 0ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? x1 0. ஓகேவா? அடுத்த டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் வந்து நமக்கு 0.
ஓகேவா, டைம் வந்து 0, x 0 மீட்டர் 0 செகண்ட்ஸ். திஸ் இஸ் அ ஸ்டார்டிங். ஓகேவா, எண்டிங் இருக்குல்ல, எண்டிங் எவ்வளோ மீட்டர் போயிருக்கு பாருங்க, இங்கே பாருங்க எண்டிங் இந்த பொசிஷன், இந்த இங்கே x2 சரிங்களா. x2 எவ்வளோ நமக்கு, x2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ, இது நமக்கு பொசிஷன் தானே சொல்கிறேன், இங்கேருந்து இந்த ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கோம், 10 சென்டிமீட்டர் சரிங்களா. இந்த பொசிஷன்லேருந்து இப்போ 10 சென்டிமீட்டரில் இருக்கும். ஓகேவா, x2 வந்து 10 சென்டிமீட்டர். டைம் வந்து எவ்வளோ டைம் ஆனிச்சு இதை போகிறதுக்கு, இதை டைம் கிராஸ் பண்ண எவ்வளோ டைம் ஆனிச்சு சார், இப்படி இல்லை சார் போனீங்க, சொல்கிறேன் மொத்தம் டைம் எவ்வளோ, இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு போக டைம் எவ்வளோ, டைம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 செகண்ட்ஸ். டைம் வந்து எவ்வளோ செகண்ட்ஸ், 5 செகண்ட்ஸ். அப்போ சொல்லுங்க பார்க்கலாம், ஆவரேஜ் வெலாசிட்டி. therefore ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னதுன்னா உங்களுக்கு ΔX by ΔT. ஸோ ΔX என்னப்பா நமக்கு, ΔX அப்படிங்கிறது x2 minus x1 by t2 minus t1. திஸ் இஸ் த ஃபைனல் பொசிஷன். ஓகேவா, திஸ் இஸ் தி ஃபைனல் பொசிஷன் ஆர் ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபைனல் பொசிஷன். திஸ் இஸ் என்னது, இனிஷியல் பொசிஷன். ஒன்லி பொசிஷன் தான் பார்க்கணும். ஓகேவா, ஃபைனல் பொசிஷன், இனிஷியல் பொசிஷன். நான் வாட் இஸ் அ ஃபைனல் பொசிஷன் சார், ஃபைனல் பொசிஷன் வந்து 10 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரில் இருக்குப்பா, மறந்துடாதீங்க சரிங்களா. சென்டிமீட்டரில் இருந்தால் எஸ்ஐ யூனிட் கிடையாது சரியா. சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் போடுவோம், அப்புறமா கால்குலேட் பண்ணிக்கலாம். x1 எவ்வளோ, ஸ்டார்டிங்கில் நமக்கு 0 சென்டிமீட்டர். ஓகேவா, டிவைட் பை நமக்கு டைம் எவ்வளோ, t2 வந்து 5 minus 0. ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்னப்பா வரும், 10 சென்டிமீட்டர். ஓகேவா, 10 minus 0 10 சென்டிமீட்டர், 5 minus 0 5 செகண்ட்ஸு. ஓகேவா, கேன்சல் பண்ணிங்கன்னா 1 5 are 5 2 5 are 2. அப்போ எவ்வளோ சென்டிமீட்டர் பர் செகண்ட், 2 சென்டிமீட்டர் பர் செகண்ட். சென்டிமீட்டரில் வச்சுக்கலாம், மீட்டர் கூட மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாற்றோம்னா சி இருக்குல்ல, சிங்கிறது இந்த 10 power minus 2 into 10 power minus 2 மீட்டர் பர் செகண்ட் கூட போட்டுக்கலாம். பட் போதும் நமக்கு, இதே போதும், 2 சென்டிமீட்டர் பர் செகண்ட். இதுதான் நமக்கு என்னது, நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி. இதுதான் நமக்கு என்னது, ஆவரேஜ் வெலாசிட்டி சரிங்களா. ஸோ ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் டைம் இன்டர்வல். இந்த டைம் இன்டர்வலுக்குள்ள அதோட சேஞ்ச் இன் பொசிஷனை தான் பார்க்கணுமே தவிர பாத் லென்த்தை பார்க்கக்கூடாது. நீங்க கவனமா இருக்கணும், பாத் லென்த்தை பார்க்கக்கூடாது. பாத் லென்த் யாருக்கு பார்க்கணும்னா ஸ்பீடுக்கு பார்க்கணும். நம்ம பொசிஷன் சேஞ்சை தான் பார்க்கணும் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு. ஓகே சரி, நோட் பண்ணிக்கங்க 2 சென்டிமீட்டர் பர் செகண்ட். நான் கண்டுபிடிங்க, பாஸ் பண்ணிக்க, நோட் பண்ணிக்கங்க. அடுத்து ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கலாம். ஆவரேஜ் ஸ்பீடு சொல்லுங்க பார்க்கலாம். ஆவரேஜ் ஸ்பீடு வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஆவரேஜ் ஸ்பீடு? சொல்லுங்க, ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு சார்? ஆவரேஜ் ஸ்பீடு அப்படிங்கிறது டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டோட்டல் டைம் டேக்கன். எந்த பாத்துல போனோம் கவனிங்க, இந்த பாத்துல தான் போனோம், செமி சர்க்குலர் பாத்து. என்ன பாத்து? செமி சர்க்குலர் பாத்து. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் டிராவல்டு எவ்வளோ? டிஸ்டன்ஸ் டிராவல்டா சார்? இது எப்படி சார்? இந்த பாத்து லென்த் தான் டிஸ்டன்ஸ் டிராவல்டு. இந்த பாத்து லென்த் தான் என்னது? இந்த பாத்து லென்த் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கேன், பாத்து லென்த் தான் டிஸ்டன்ஸ் டிராவல்டு. நான் சம் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். பாத் லென்த் தான் டிஸ்டன்ஸ் டிராவல்டு சரியா, ஷார்ட் எழுதிருக்கேன். பாத் லென்த் தான் டிஸ்டன்ஸ் டிராவல்டு. அப்போ சொல்லுங்க, பாத் லென்த் எவ்வளோ? இந்த பாத் லென்த் எப்படி கண்டுபிடிப்பீங்க? செமி சர்க்குலர் இதோட லென்த். ஃபுல் லென்த்னா என்ன சொல்லுவீங்க? சர்க்கிளுக்கு டோட்டல் லென்த் அப்படின்னா டோட்டல் லென்த் எவ்வளவு? சர்க்கிளோட டோட்டல் லென்த் அது யாருன்னு தெரியாது. டோட்டல் லென்த்னு படிச்சிருக்க மாட்டாங்க, சர்க்கம்ஃபரன்ஸ்னு படிச்சிருப்பீங்க. 2πr. இந்த பாருங்க, சர்க்கிளோட டோட்டல் லென்த் தான் 2πr சர்க்கம்ஃபரன்ஸ் சரிங்களா. சர்க்கிள் அப்படி கட் பண்ணி இப்படி விரிச்சிங்கன்னா அதோட லென்த் தான் 2πr. ஓகேவா, இந்த 2πrல நமக்கு ரேடியஸ்னா என்னது சரிங்களா? ரேடியஸ்னா என்னது? டயாமீட்டர் பை 2வா? ரேடியஸ்னா என்னது? டயாமீட்டர் பை 2. ஏன் சார் டயாமீட்டருக்கு போறீங்கன்னா இங்க டயாமீட்டர் கொடுத்துருக்காங்கப்பா. சரி, டயாமீட்டர் கொடுத்தாலும் சரி, ரேடியஸ் உங்களுக்கு தெரியல. சரி, ரேடியஸ் எவ்வளோ? ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர். இது 5 சென்டிமீட்டர் சரியா? இல்லை, இன்னொரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா தெரிய மாட்டேது நிறைய பேருக்கு. 2 கேன்சல்னா πd அப்படி கூட சொல்லலாம் சர்க்கம்ஃபரன்ஸ் சரிங்களா. πd கூட சர்க்கம்ஃபரன்ஸ் தான். சரி, நம்ம 2πr யூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு ரேடியஸ் தெரியும். கவனிங்க, நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் எவ்வளோ? இந்த லென்த், இந்த பாத் லென்த் எவ்வளோ? 2πr. ஃபுல் சர்க்கிளுக்கு தான் 2πr, செமி சர்க்குலருக்கு πr பை 2 சரியா. அப்ப சொல்லுங்க, ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கிறது டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு by total time taken. So total distance travel வந்து πr, அந்த length divided by time taken வந்து 5 seconds. So pi into radius வந்து எவ்வளவு நமக்கு? 5 centimeter divided by 5 cancel ஆயிரும். pi னா வேல்யூ எவ்வளோ? approximate pi யோட வேல்யூ 3.14 centimeter per second. ஓகேவா, this is the average speed. ஆவரேஜ் ஸ்பீடு எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க நம்ம பார்த்து பாருங்க. ஆவரேஜ் ஸ்பீடு எப்படி இருக்கு பாருங்க. ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கிரேட்டரா இருக்கு ஆவரேஜ் வெலாசிட்டியோட. இது 2 தான், அது 3.14 சரிங்களா. ஏன் தெரியுமா? இங்க பாருங்களேன், சப்போஸ்
இந்த நம்ம பொசிஷன் பார்க்குறது இப்படி தானே பார்ப்போம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தானே பார்ப்போம். சரிங்களா? ஸோ இங்கேருந்து இந்த பாத்தில் போகும்போது நீங்கள் சீக்கிரமாக போயிடுவீங்க. இங்கேருந்து சுற்றி போகணும்னா அதே 5 செகண்ட்ஸ்க்குள்ளே போகணும்னா ஃபாஸ்ட்டாக போகணும். புரிஞ்சுதா? அதனால தான் ஆவரேஜ் ஸ்பீட் அதிகமாக இருக்கு. கிளியர்? ஸோ ஒரே டைரக்ஷனில் போனாதான், ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரே டைரக்ஷனில் போனாதான் உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடும் ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவலாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி இருக்கும்? கிரேட்டராக தான் இருக்கும். அவ்வளோதாப்பா. ஸோ பெஸ்ட். முடிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ கிளாஸு டுடே லெக்சர் வந்து ஓவர். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சரிங்களா, ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன, ஆவரேஜ் ஸ்பீட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. இங்கே பாருங்கள், யாராவது ஆவரேஜ் வெலாசிட்டி பற்றி கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, டைம் இன்டர்வலுக்குள்ள சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை சொன்னால் அது ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், டோட்டல் டைம் டேக்கன், ஆர் சேஞ்ச் இன் பொசிஷன் பை டைம் இன்டர்வல். அப்படி இல்லைன்னா ஸ்லோப் ஆஃப் த லைன் கனெக்டிங் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். எந்த கிராஃபில்? டிஸ்பிளேஸ்மெண்ட் வர்சஸ் டைம் கிராஃபில். அப்போ ஆவரேஜ் ஸ்பீடை கூட நீங்கள் சொல்லலாம். இங்கே பாருங்க, ஆவரேஜ் ஸ்பீட் இருக்குல்ல, ஆவரேஜ் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் இருக்குல்ல, டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபோட ஸ்லோப் சொல்லலாம்ல. டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் எப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இதில் நீங்கள் இந்த டைம் இன்டர்வல் இருக்குல்ல, இந்த டைம் இன்டர்வலுக்கு சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸை சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அது உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் ஸ்லோப்பு பிட்வீன் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஆவரேஜ் ஸ்பீடு. டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபில் ஸ்லோப் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி. சரிங்களா? ஓகேவா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தென் த மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடுறோம். நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம போடுறோம். ஓகேவா? மறக்காம நெக்ஸ்ட் செக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? அது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ.